அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி என்ற முழக்கத்தை முன்வைத்து உங்கள் பிள்ளைகள் களத்திலே நிற்கிறோம். உங்களினுடைய எதிர்பார்ப்போடு என் அன்பிற்குரிய சொந்தங்களே, என் அருமை உடன் பிறந்தார்களே, உங்களுக்கு முன்பு நாம் தமிழர் கட்சியினுடைய 40 வெற்றி வேட்பாளர்களையும் அறிவிப்பதில் நான் பெருமையும் மகிழ்ச்சியும் கொள்கிறேன். எங்கள் முன்னவர்கள் எங்கள் பிள்ளைகளின் வெற்றிக்கு வாழ்த்தட்டும், வழிநடத்தட்டும். உங்களினுடைய பேராதரவோடு பெரும் வாழ்த்துக்களோடு முதலாக நாடாளுமன்ற தொகுதி கன்னியாகுமரியிலே போட்டியிடுகிற என் அன்பிற்குரிய தங்கை தொழில் மேலாளர், இளநிலை பொறியியல், முதுகலை வணிக மேலாண்மை படித்த என் தங்கை, அவரும் அவர் கணவரும் அரபு நாட்டிலே செய்து கொண்டிருந்த வேலையை 2.5-3 லட்சம் சம்பளத்தை தூக்கி வீசிவிட்டு நாட்டுக்கும் மக்களுக்கும் சேவை செய்ய வேண்டும் என்று என்னோடு இணைந்து இந்த களத்திலே நிற்கிற என் அன்பு தங்கை மரிய ஜெனிஃபர் அவர்களை பெருமகிழ்ச்சியோடு நான் கன்னியாகுமரி வேட்பாளராக அறிவிக்கிறேன். அடுத்ததாக இளங்கலை வேதியியல் பட்டதாரி என் அன்பு தங்கை திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர். ஒரு குடும்பம், அந்த குடும்பம் முழுமைக்கும் ஈடுபாட்டோடு நாம் தமிழர் கட்சியிலே உழைக்கிறதென்றால் அது என் அன்பு தங்கை அவருடைய குடும்பம்தான். என்னுடைய அப்பா இந்த கூட்டத்தில் வந்திருப்பார். இரவு முழுக்க உறங்காமல் சூரட்டி எப்படி ஒட்டியிருக்கிறார்கள், கொடி எப்படி கட்டியிருக்கிறார்கள் என்று பார்க்கக்கூடிய பெருந்தகை அவரைத்தான் நான் முதலாக பேசி என் கட்சியிலே இணைத்தேன். அவர் கம்யூனிஸ்ட் கட்சியிலே இருந்தவர். அதற்கு பிறகு ஒட்டுமொத்தமாக தன் குடும்பத்தை இணைத்து அரும்பாடு ஆற்றிக் கொண்டிருக்கிற என் அப்பா குட்டியப்பனுடைய மருமகள் என் அன்பு தங்கை சத்யா அவர்களை திருநெல்வேலி வேட்பாளராக அறிவிப்பதில் மகிழ்ச்சியும் பெருமையும் கொள்கிறேன். என்னுடைய ஆருயிர் தம்பி, அசைக்க முடியாத கொள்கை பற்றாளன், என்னை போன்ற ஒரு எளிய மகன், எந்த பின்புலம் இல்லாமல் கட்சி தொடங்கிய காலத்திலிருந்து என்னோடு ஒட்டி கொண்டு என் உயிர் தம்பியாக உறவோடு நிற்பவன், என்னையே எத்தனை வந்தாலும் அஞ்சாத ஒரு வீர மறவன், என்னுடைய தம்பி என் ஆருயிர் இளவல் ஒளிப்பட கலைஞன் இசை மதிவாணன் அவர்களை நான் தென்காசி நாடாளுமன்ற தொகுதியில் வேட்பாளராக அறிவித்தேன். தூத்துக்குடி செக்கிழுத்த செம்மல் நம்முடைய வீரப்பெரும் பாட்டனார் வ.உ.சி. அவர்களின் மண்ணிலே என் அன்பிற்குரிய மக்கள், எங்கே குரலற்ற மக்கள் இருக்கிறார்களோ, அதிகார வலிமையற்ற மக்கள் இருக்கிறார்களோ, அந்த இடங்களிலெல்லாம் நச்சு ஆலைகள் நிறுவப்பட்டிருக்கிறது. அது தூத்துக்குடி, எண்ணூர், கடலூர் போன்ற பகுதிகள் எல்லாம். ஆனால் அந்த இடத்திலே ஒரு அருமை மகளை, என் அன்பு தங்கையை நிறுத்துகிறேன். அங்கே தூத்துக்குடி நாடாளுமன்ற வேட்பாளராக மருத்துவர் ருவீனா ரூத் ஜென் அவர்களை நான் நிறுத்துவதில் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன்.